வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ இதிலே பாருங்கள், டேட்டான்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். வேர் ஹவுஸ்னானது குடோன். ஸோ டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற குடோன் தான் நம்ம டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் நார்மல் மீனிங். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் எ டேட்டா வேர் ஹவுஸ்? ஸோ இதில் பல்க் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்னு சொல்லலாம். A data warehouse is a large storage system where companies keep their important data from different sources. For example, இப்போ கம்பெனி ஏன்னு வச்சுப்போம். இந்த கம்பெனி ஏ என்ன பண்ணுவாங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இருக்கிற வெதர் ரிப்போர்ட்லாம் எடுத்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அது ஒரு வெதர் டேட்டா ரிப்போர்ட் டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல்க் ஆஃப் டேட்டாஸை ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டா வேர் ஹவுஸ். இட் இஸ் யூஸ் டு ஹெல்ப் பிஸ்னஸஸ் அனலைஸ் த டேட்டா அண்ட் மேக் பெட்டர் டிசிஷன். ஸோ அந்த பல்க் ஆஃப் டேட்டாஸை மல்டிபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அதை அனலைஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் பண்ணால் அதுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த டேட்டாஸை பயன்படுத்தி. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளவு பல்க்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கோ அவ்வளவு நல்லது ஃப்யூச்சரில் அதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் எல்லாம் நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்க்கலாம். இதில் டோட்டலாக 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டாப் டயர், மிடில் டயர், பாட்டம் டயர். சரி, ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் டயர்லேருந்து வரும். இந்த பாட்டம் டயரில் தான் நம்மளுடைய டேட்டா வேர் ஹவுஸ். இதில் தான் டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மொத்தமாக டேட்டா வேர் ஹவுஸ்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே சப் டேட்டாஸ் இருக்குல்ல, பிரித்து வச்சுருப்பாங்க, அதை டேட்டா மார்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்புறம் டேட்டா சோர்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கு ஒரு ETL, இதில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதுதான் பாட்டம் லேயர். மிடில் லேயரில் இது நம்ம டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். இதில் OLAP சர்வர் இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்லேயே படிப்போம். நெக்ஸ்ட் டாப் டயரில் டேட்டா மைனிங், ரிப்போர்ட்டிங் டூல், அனலைசிஸ். ஸோ இந்த இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து இந்த டேட்டாஸ்லாம் என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்துறது. அதாவது தேவையில்லாத டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாடலை கொண்டு வந்து நம்மளுக்கு யூஸருக்கு ஃபைனலாக நம்மளுக்கு காட்டுறது தான் டாப் டயர். ஸோ இந்த மாதிரி டேட்டா வேர் ஹவுஸ் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் டயரில் என்ன பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற ரா டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ரா டேட்டா என்ன, ஆடியோ, வீடியோ எல்லா டேட்டாஸும் எடுத்து ஸ்டோர் பண்ணுறது தான் ரா டேட்டா. The data is gathered from different sources and cleaned up here. ஸோ இங்கே தான் என்ன பண்ணோம், எல்லா டேட்டாஸையும் வாங்கி ஒழுங்குபடுத்துறது, க்ளீன் பண்ணுறது, ஃபால்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் மிடில் டயரில் என்ன பண்ணோம்னா, சரி டேட்டாஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஸோ ஃபால்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் செகண்ட் டயர். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஹியர் த டேட்டா இஸ் ஆர்கனைஸ்ட் இன் எ வே தட் மேக் இட்ஸ் ஈஸி டு அனலைஸ். திஸ் இஸ் வேர் யூ வுட் யூஸ் டூல்ஸ் டு ரன் queries ஆர் லுக் அட் த டேட்டா இன் ரிப்போர்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கொரிலாம் எழுதி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான், அதாவது மிடில் டயரில் தான். நெக்ஸ்ட் டாப் டயரில் என்ன பண்ணுவோம், மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது. திஸ் இஸ் வேர் யூசர் கேன் வியூ த டேட்டா. ஸோ நம்ம மாடலை கிரியேட் பண்ணி ஒரு விஷுவலாக கொடுப்போம். ஓகேங்களா. யூசருக்கு அந்த டேட்டா வேர் ஹவுஸில் இருந்து டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டாப் வியூவில் நம்ம என்ன கொடுக்குறோம், யூசருக்கு அந்த டேட்டாஸை காட்டுறோம். It include dashboard, report, chart to help people understand the data easily. ஸோ பீப்புள் என்ன பண்ணணும், பல்காக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, டேட்டா வேர் ஹவுஸில் கொட்டியாச்சு, அதை க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அதை அனலைஸ் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜுக்கு போயாச்சு. அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கிராஃப் ஃபார்மேட்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் ஒரு விஷுவலாக ஒரு ப்ரெசன்டேஷன் இந்த இடத்துல நடக்கும், அந்த டாப் டயரில். இப்போ நம்மக்கிட்ட வெதர் ரிப்போர்ட் டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அதை கிராஃப் ஃபார்மேட்டில் போட்டு காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஏஐலாம் நடந்துகிட்ருக்கு. சரி, டேட்டா வேர் ஹவுஸ் ப்ராசஸில் அப்படி என்ன தான் இருக்குது. ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். டேட்டாவை மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இது சோர்ஸஸ், இது வேர் ஹவுஸ் குடோன், அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிற குடோன், இது யூசர். ஓகேங்களா. ஸோ
டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூமெண்ட் இப்படி தான் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நம்மளுக்கு டேட்டாவை இங்கே தான் ஆர்கியூ பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோட் பண்ணுறது, கொரி செட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேஜ். அங்கே கொடுத்த டயக்ராமை ஒரு ஸ்மாலாக டயக்ராம் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். கெட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் லைக் சேல்ஸ் சிஸ்டம், வெப்சைட். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த சேல்ஸ் சிஸ்டம் அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற வெப்சைட் இது எல்லாமே மல்டிபிள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வைக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா. அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்புறம் என்ன பண்ணணும், அதை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ clean and organize the data to make sure it's accurate and easy to use. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்துச்சுன்னா அதில் தேவையான டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவான டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதான் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு அடுத்தது லோடு பண்ணுறோம் டேட்டாவை. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா லோடு பண்ணுறோம். சரி, ஸ்டோர் த cleaned டேட்டா இன்டு த வேர் ஹவுஸ். இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், பக்காவான டேட்டாஸ் எல்லாத்தையும் வேர் ஹவுஸில் தள்ளிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அனலைஸ்க்கு நம்ம கொரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல கொரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? யூசர்ஸ் ஃபைனலாக பார்ப்பாங்க. ஸோ மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து டேட்டாவை வாங்கி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திரும்ப லோடு பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டில் யூசருக்கு காட்டுறோம். ஓகேங்களா? இதுதான் அந்த டயக்ராம். ஸோ அனலைஸ் டேட்டா, யூஸ் டூல்ஸ் டு எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா. EDA டெக்னிக்லாம் நிறையா இருக்குது, அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளோரேஷனில். சரி, இந்த டேட்டா வேர் ஹவுஸ்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதுதான் படிக்க வேண்டியது முக்கியமானது. எப்பயுமே நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏன் இதை படிக்கிறோம்னு. பெட்டர் டிசிஷன், நம்மக்கிட்ட பல்க் ஆஃப் டேட்டா இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், டிசிஷன் எடுத்துடலாம். அதை வந்து ரீஃபைன் பண்ணி make it easier to find insights and trends to help in decision making. For example, இப்போ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த வெப்சைட், இப்போ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எடுத்துப்போமே, அதில் போய் எந்த பொருள் அதிகமாக வாங்குறாங்க அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இந்த டேட்டாஸ்லாம் அதிகமாக, இந்த பொருட்கள்லாம் அதிகமாக வாங்குறாங்க, நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கலாம்ல, அதுமாதிரி பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். டேட்டா குவாலிட்டி, ensure the data is accurate and consistent. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் மூலிமா நம்ம டேட்டாஸ்லாம் பக்காவாக கிடைச்சிருக்கா இல்லையா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ண ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அனலைசிஸில் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் டேட்டா செட்லேருந்து. ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் லார்ஜ் டேட்டா செட். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம், தேட வேண்டிய அவசியம் இருக்க வேண்டியது. ஹிஸ்டாரிக்கல் இன்சைட், ஸ்டோர்ஸ் பாஸ் டேட்டா ஹெல்பிங் கம்பெனி சி ட்ரெண்ட் ஓவர் டைம். இப்போ ஒரு கம்பெனி வந்து 2001 ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதோடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா இப்போ 2025 அவங்களுடைய கம்பெனி எந்த லெவலில் இருக்குது, டாப்பில் போயிருக்கு இல்லை பாட்டமில் போயிருக்கா இல்லை பீக்கில் இருக்கா, ஸோ அதோட ரேஞ்ச் தெரிஞ்சிக்க முடியும் ஹிஸ்ட்ரி டேட்டாஸ் எல்லாத்தையும். ஈஸி அனலைசஸ், ப்ரொவைட் டூல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஃபார் அனலைசிங் டேட்டா குயிக்லி அண்ட் ஈஸிலி. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டூல்ஸை பயன்படுத்திக்கலாம். மல்டிபிள் இடத்துல போய் டூல்ஸை பயன்படுத்தி அப்புறமா அதை ரீஃபைன் பண்ணி கொண்டு வந்து கஷ்டம். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கிறதுனால பெஸ்ட். செக்யூரிட்டி, கீப் சென்சிட்டிவ் டேட்டா சேஃப் அண்டு கண்ட்ரோல். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால தெரியாது எங்கே சென்சிட்டிவ் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் டேட்டா மார்ட்டுன்னு சொல்லுவோம், தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம் டேட்டா வேர் ஹவுஸில். ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ ரீட்டைல் ஸ்டோர் செயின். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ரீட்டைல் ஷாப். சரி, இந்தமாதிரி ஸ்டோர் நிறைய இடத்துல இருக்கும் இல்லையா லொக்கேஷன்ஸில். எ ஸ்டோர் ஹேஸ் மெனி லொக்கேஷன்ஸ் அண்ட் ஈச் வித் இட்ஸ் ஓன் சேல், இன்வென்ட்ரி அண்டு கஸ்டமர் டேட்டா. இந்தமாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். டு மேக் ஸ்மார்ட் டிசிஷன் த கம்பெனி புட் ஆல் திஸ் டேட்டா இன்டு ஒன் டேட்டா வேர் ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? இந்தமாதிரி நிறைய கடைகள் என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லா டேட்டாஸும் எடுத்து ஒரே டேட்டா வேர் ஹவுஸில் போட்டால் தான் அந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ண முடியும், எந்த பொருளும் நிறைய அதிகமாக விற்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது, விற்கலை. ஓகேங்களா? இது ரொம்ப ஸ்டாக்கில் இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு டேட்டா வேர் ஹவுஸ் ஒரே இடமா இருக்கணும். ஸோ கலெக்ட் டேட்டா, த டேட்டா ஃப்ரம் ஆல் ஸ்டோர்ஸ் இஸ் கெதர். ஒரு 10 ஸ்டோர் இருக்குன்னா 10 ஸ்டோரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அப்புறம் அதில் வந்து நிறைய டேட்டாஸ் தேவையான டேட்டாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவான டேட்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்.
the data is cleaned up and organized so easy to use. அப்புறம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரே வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுவும் பிரித்து ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் அனலைஸ் பண்ணலாம். கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், இந்த டேட்டாஸ்லாம் பார்த்து எதெல்லாம் ஸ்டாக்காக இருக்குது, ஓகேங்களா, எதெல்லாம் ஷார்ட்டேஜாக இருக்குது, எதெல்லாம் பெஸ்ட்டு செல்லாக இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இதுலேருந்து புது டிசிஷன்ஸை கம்பெனிக்காரங்க எடுக்க முடியும், மேக் டிசிஷன்ஸ். ஸோ எந்த ப்ராடக்ட் நம்ம அதிகமாக விற்பனைக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது டிசிஷன்ஸை கொண்டு வரதுக்கு தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் த கம்பெனி மேக் பெட்டர் டிசிஷன் பை ஹேவிங் ஆல் டேட்டா இன் ஒன் பிளேஸ். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பெரிய ஸ்டோர்ஸ், மல்டிபிள் ஸ்டோர் வச்சுருந்தாலும் அது எல்லா டேட்டாஸும் எடுத்துகிட்டு ஒரே டேட்டா வேர்ஹவுஸில் போட்டு அதை க்ளீன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஃபர்மேஷனை கொண்டு அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் ரைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கும் போது நம்மளுக்கு புது டிசிஷன்ஸை எடுக்க முடியும் கம்பெனியில் க்ரோத்துக்காக. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஓனாகவே எழுதலாம். இதுதான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்குமே. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்ன, டெஃபினேஷன், எதுக்கு இது யூஸ் ஆகுது, ஸோ அதனுடைய ஆர்கிடெக்சர், டாப்பு, மிடில், பாட்டம். ஸோ பாட்டமில் ரா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம். மிடில் டயரில் ஆர்கனைஸ் பண்ணுறோம், டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். டாப் டயரில் யூஸருக்கு காட்டுறோம். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளிஃபைடு டயக்ராம், டேட்டாவை மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து வாங்கி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோடு பண்ணி செக் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஏற்ற மாதிரி டிசிஷன்ஸை கொண்டு வரோம். நம்மளுக்கு டேட்டா வேர் ஹவுஸிங் என்னென்ன பெனிஃபிட்ஸ், டிசிஷன் எடுக்கலாம், குவாலிட்டி பக்காவாக இருக்கும், ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், பாஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணலாம், செக்யூர்டாக இருக்கும். ஸோ ரியல் டைம் சினாரியோவில் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் செயின், அதுக்கான எக்ஸாம்பிள், மல்டிபிள் லொக்கேஷன் இருக்கிற டேட்டாஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி அப்புறமா அனலைஸ் பண்ணி புது டிசிஷன் எடுத்து கம்பெனி க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.